ஹாய் அண்ட் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ஃபர் பாய்ஸ் ஓவர் சேனல். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த டர்க்கிஷ் ட்ராமாவோட எபிசோட் 72 தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். அப்படி இல்லைன்னா என்னோட சேனலில் எல்லா எபிசோடுமே அவைலபிளாக இருக்குது, பிளேலிஸ்ட்டும் அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அண்ட் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்போ தான் என்னோடய வீடியோ நிறைய பேருக்கு போய் சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் 72 ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. இங்க நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான்ல, என்னோட தங்கச்சியை கொன்னது வந்து உங்க அப்பா தான் அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்டு நம்ம ஹீரோயின் செம்மையா பிரேக் ஆகி அழுவா. இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் அழுவான். அப்ப ஹீரோயின் சொல்வா, இல்ல இல்ல இல்ல, நான் கண்டிப்பா இதை நம்ப மாட்டேன், எங்க அப்பா இந்த மாதிரிலாம் பண்ணிருக்க மாட்டாரு, அவர் யாரையும் கொலை பண்ணிருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்வா. அப்ப ஹீரோ சொல்வான், இல்ல நான் ஒன்னும் பொய் சொல்ல, இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்வான். அப்ப ஹீரோயின் சொல்வா, எனக்கு தெரியும் நீ என்னை ஹர்ட் பண்றதுக்காக தான் நீ இந்த மாதிரிலாம் சொல்ற, இந்த மாதிரி நடந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவள் அழுதுட்டே சொல்வா. இந்த பக்கம் ஹீரோ சொல்வான், நான் எதுக்கு உன்னை ஹர்ட் பண்ண போறேன், நான் உன்னை ஹர்ட் பண்ணணும்னு நினைச்சதே இல்லை, இது எதுவுமே நடந்துருக்கூடாதான் நானும் நினைக்கிறேன், பட் இது எல்லாமே இப்ப நடந்துட்டு இருக்கு, இது எல்லாமே உண்மைதான், நான் எதுவுமே பொய் சொல்ல, என்னை நம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்வான். அப்ப நம்ம ஹீரோயின் சொல்வா, தயவு செஞ்சு நடிக்காத, என்கிட்ட சாரி சொல்ற மாதிரி நடிக்காத, என்ன லவ் பண்ற மாதிரி நடிக்காத, இது எல்லாமே பொய்ன்னு எனக்கு தெரியும், இது எல்லாமே உன் பார்ட் ஆஃப் த பிளான் தான், உன்னோட ரிவெஞ்ச் பிளான் தான் இது, எனக்கு கண்டிப்பா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஷவுட் பண்ணுவா. இந்த பக்கம் ஹீரோ மூஞ்சி பார்க்கணுமே, அவன் லிட்ரலி பிரேக் ஆயிடுவான். நம்ம என்ன சொன்னாலுமே அவன் நம்ப மாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அழுவான் லிட்ரலி. அப்ப ஹீரோயின் கேட்பா, நீ சொல்லு, இது எல்லாமே பார்ட் ஆஃப் த பிளான் தானே, ஈனுல வந்து எங்க அப்பா கொல்லுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்பா. அப்ப ஹீரோ சொல்லுவான், இல்ல உங்க அப்பா தான் என் தங்கச்சியை கொன்னது, அது மட்டும் இல்லாம அந்த பேஸ்மெண்ட்ல அவ எவ்வளவு டார்ச்சர் தெரியுமா ஃபேஸ் பண்ணா, என் கண்ணு முன்னாடியே அவ டார்ச்சர் ஃபேஸ் பண்ணா, இது எல்லாமே நான் பார்த்துட்டு தான் இருந்தேன், எனக்கு எவ்வளவு தெரியுமா அது கஷ்டமா இருந்துச்சு, அது மட்டும் இல்லாம நான் கண்ணு மூடும் போது நான் தூங்குறப்பெல்லாம் என் கண்ணு முன்னாடி அந்த பேஸ்மெண்ட் தான் ஞாபகம் வரும். 187 டேஸ்க்கு நாங்க பேஸ்மெண்ட்ல எப்படி இருந்தோம்னு சொல்லிட்டு அந்த ஒரு சீன் தான் எங்க கண்ணு முன்னாடி வந்து நிற்கும். என்னால என் தங்கச்சியை ப்ரொடெக்ட் பண்ண முடியல, எனக்கு எவ்வளவு தெரியுமா வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து செம்மையா பிரேக் ஆகி அழுவான். இந்த பக்கம் ஹீரோயினும் அழுதுட்டு இருப்பா. அப்ப ஹீரோ கத்திட்டே போவான். அவன் சொல்வான், என்னால என் தங்கச்சியை ப்ரொடெக்டே பண்ண முடியல, என்னால என் தங்கச்சியை ப்ரொடெக்டே பண்ண முடியல தெரியுமா மர்ஜான் அப்படி சொல்லிட்டு அவன் கத்துவான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வந்து அழுதுட்டு இருப்பா. அப்ப ஹீரோ சொல்வான், நான் எப்படி இப்போ உயிர் வாழ்றேனே எனக்கு புரியல, அவ இல்லாத இந்த உலகத்துல என்னால வாழ கூட முடியல, இப்ப நான் எப்படி மூச்சு விடுறேனே எனக்கு தெரியல, அவளுக்கு பதில் நான் அங்க இறந்ததா நிம்மதியா இருந்திருப்பேன், என்னால அவ இறந்துட்டு அப்புறமா வாழவே முடியல தெரியுமா, எனக்கு எவ்வளவு தெரியுமா கஷ்டமா இருந்துச்சு, இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறமும் எனக்கு வந்து அந்த பெயின் என்னை விட்டு இன்னும் போல, அது மட்டும் இல்லாம இந்த வலியை எல்லாமே கொடுத்தது உங்க அப்பா தான், உங்க அப்பா மட்டும் தான் அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்வான். அப்ப ஹீரோ சொல்வான், உனக்கு புரியுதா நான் ஏன் என்னோட பேர் வந்து ஆதிஷ்னு வச்சேன்னு, ஆதிஷோட மீனிங் வந்து ஃபயர், அந்த ஃபயரை யாருனாலும் அழிக்கவும் முடியாது, அதனாலதான் நான் அந்த பேரை வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் செம்மையா பிரேக் ஆகி ஹை டோன்ல வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருப்பான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் பிரேக் ஆகி அழுதுட்டு இருப்பா. அப்போ ஒரு செகண்ட் அவன் ஹை பிச்சில் இருந்த நம்ம ஹீரோ வந்து அப்படியே காம் ஆகி அவன் யோசிப்பான். யோசிச்சுட்டு சொல்லுவான், என்னோட ஃபயர், என்னோட பேர்ல இருக்க அந்த ஃபயர் வந்து ஓ ஹார்ட்குள்ள நான் வச்சேன், நான் உன்னை லவ் பண்ண அதுக்கு அப்புறமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்வான். இப்போ நம்ம ஹீரோயின் சொல்வா, அந்த கொடூரமான ஆளோட பொண்ணா என்னால இருக்க முடியாது, நான் கண்டிப்பா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவ அழுதுட்டே இருப்பா. அப்ப நம்ம ஹீரோ சொல்வான், நீ வந்து அவரை மாதிரி கிடையாது, அவர் பண்ண தப்புக்கெல்லாம் நீ ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்காத, உனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்வான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் செம்மையா பிரேக் ஆகி அழுவா. அவ சொல்வா, நான் யாரை நம்புறதுனே தெரியல, எது உண்மை எது பொய்ன்னு எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லி அழுவா. இந்த பக்கம் ஹீரோ காட்டுவாங்க. ஹீரோ வந்து செம்மையா பிரேக் ஆகி அழுவான். அவன் வந்து அந்த பேஸ்மெண்ட்ல நடந்த விஷயம் எல்லாமே யோசிச்சு செம்மையா பிரேக் ஆகி லிட்ரலி இவ்வளோ எபிசோடுக்கு அப்புறமா இந்த எபிசோட்ல பிரேக் ஆகி அழுவான். அப்ப நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோட ஷோல்டர்ல சாஞ்சிட்டு அவளும் அழுவா. நெக்ஸ்ட் எல்லாம் ஹீரோயின் வந்து கீழே அவங்க அப்பா கிட்ட பேசிதான் போயிடுவா. செம கோவத்தோடு போவா. போயிட்டு கேட்பா, நீங்க என்ன பண்ணீங்க தாயிருக்கும் ஈனுக்கும், என்ன நடந்துச்சு சொல்ல போறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்பா. அவங்க அப்பா வந்துல, அந்த மாதிரி எதுவுமே நடக்கலையே, எதை பத்தி நீ கேட்கற, அதெல்லாம் எதுவும் இல்ல, ஹீரோ வந்து உன்னை பிரெயின் வாஷ் பண்ணி அமைச்சிருக்கான், நீ அவன் சொல்றது நம்ம புரியா நான் சொல்றது நம்ம புரியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்பாங்க. இங்க வந்து ஹீரோயின் செம்மையா அப்செட் ஆயிடுவா. அவளுக்கு வந்து எதை நம்புறதுனே தெரியாது. அவ மைண்ட் வந்து செம்மையா வந்து கொலாப்ஸ் ஆயிருக்கும். அவ சொல்லுவா, என்னால நம்ப முடியல, யார சொல்றது நம்புறதுனே எனக்கு புரியல, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாழுவா. அப்ப அந்த இடத்துக்கு வந்து அவங்க அம்மா வருவாங்க. வந்து கேட்பாங்க, எதுக்காக கத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்பாங்க. அப்போ ஹீரோயின் சொல்வா, தாய் ஹீரோயினுக்கு என்ன ஆச்சு சொல்லுங்க, அவங்களை எதுக்கு நீங்க பேஸ்மெண்ட்ல போட்டு அடைச்சு வச்சீங்க, சொல்ல போறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அகைன் கேட்பா. அப்ப அவங்க அம்மா சொல்லுவாங்க, எனக்கு சரியா ஞாபகம் இல்ல, ரொம்ப வருஷம் முன்னாடி நடந்துச்சுல, 1-2 வாட்டி நான் அவங்கள வந்து பேஸ்மெண்ட்ல போட்டேன், அது மட்டும் இல்லாம அவங்க ரொம்ப நாட்டியா இருந்தாங்க, சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க, அதனாலதான் நான் பேஸ்மெண்ட்ல போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லுவாங்க. அப்ப ஹீரோயின் சொல்வா,
எனக்கு புரியல. நான் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட கிண்டல் பத்தி கேட்கும் போது அந்த மாதிரி ஒரு பேரே ஞாபகம் இல்லை அப்படின்னு சொன்னீங்க. இப்போ ஞாபகம் இருக்குன்னு சொல்றீங்க. நான் யாரை நம்புறதுன்னே தெரியல. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரேக் ஆகி அழுவா. அப்போ அவங்க அப்பா வந்து ஹீரோயின் மேல கை வச்சு அவளை வந்து கன்சோல் பண்ணலான்னு போறப்போ ஹீரோயின் சொல்லிடுவா, தயவு செஞ்சு நான் தொடாதீங்க, என்கிட்ட யாரும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க இருந்து போயிடுவா. இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோவும் ஜமாலை காட்டுவாங்க. அப்போ ஜமால் கேட்பா, நம்ம ஹைதரா என்ன பண்ண போறோம், அவன் பிசினஸ்ல என்ன பண்ண போறோம், அவனை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அப்போ ஜமால் சொல்வான், ஒருவேளை நீங்க வெயிட் பண்றீங்களோ ஹைதர் எதுவுமே பண்ணாம, ஏன்னா ஹீரோயினும் ஹர்ட் ஆவால அதனால வெயிட் பண்றீங்களோ அப்படின்னு சொல்லி ஜமால் கேட்பான். அப்ப ஹீரோ சொல்வான், இல்ல ஹைதருக்கு பிளான் பண்ணபடி கரெக்டா போயிட்டு இருக்கோம். ஹீரோயின் வேற ஹைதர் வேற. சோ ஹீரோயின் ஹைதருக்கு நடக்க வேண்டிய விஷயம் எல்லாம் கரெக்டா நடக்கும் பிளான் பண்ணபடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுவான். இங்க அந்த சீன் போய் கட்டாது. நெக்ஸ்ட் எல்லாம் ஹீரோயினை கட்டுவாங்க. அவ வந்து அந்த பேஸ்மெண்ட் கிட்ட போவா. வரும்போது அழுதுட்டு தான் வருவா. என்னால நம்ப முடியல, என்னோட அப்பா எப்படி இந்த மாதிரி பண்ண முடியும், ஒரு குழந்தை எப்படி கொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்குள்ளே பேசிட்டே வருவா. வந்து அந்த ஸ்டோர் ரூம் கிட்ட வருவா. ஓபன் பண்ண கூட அவனால முடியாது. அவளோட மனசு வந்து ரொம்ப ஹெவியா இருக்கும். என்னால எப்படி நம்ப சொல்ற, என்னால நம்ப முடியல, ஒரு சின்ன குழந்தை எப்படி ஹர்ட் பண்ண முடியுது, அந்த மனசு எப்படி எல்லாருக்குமே வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவ யோசிச்சு செம்மையா பிரேக் ஆகி அழுவா. அப்போ அந்த ஸ்டோர் ரூம்ல இருந்து வெளியே வருவா. நம்ம ஹீரோயின் வெளியே வருவா. அப்போ நம்ம ஹீரோ போயிட்டு பின்னாடி ஹக் பண்ணிப்பா. ஹக் பண்ணிட்டு கேட்பா, எங்க போன நீ, நான் எங்கெல்லாம் தேடினு தெரியுமா, என்ன ஆச்சு, நீ ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பா. அப்ப ஹீரோயின் சொல்வா, எப்படி நீ ஓகேவா இருக்கேன்னு கேக்குற, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் நான் எப்படி ஓகேவா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வா. அப்ப ஹீரோ சொல்வா, ஆமா கரெக்ட் தான் அப்படின்னு சொல்வா. அப்போ ஹீரோ சொல்வா, என்ன பண்ண சொல்ற, உன்னை எப்படி நான் பெட்டரா ஃபீல் பண்ண வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அப்ப ஹீரோயின் சொல்வா, நீ உண்மையிலே நான் பெட்டரா ஃபீல் பண்ணணும்னு நினைச்சேன்னா என்ன எப்படியாச்சும் இதுல இருந்து வெளியே போறதுக்கு வழி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அப்ப ஹீரோ சொல்வா, வழி உன் முன்னாடிதான் இருக்கு, உன் முன்னாடிதான் உண்மை இருக்கு, உங்க அப்பா தான் என்னோட ஃபேமிலி, என்னோட சிஸ்டர் எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து எடுத்தாங்க, அது உண்மை. நான் வந்து அந்த கிரேவ் யார்ட்ல நான் போய் ப்ராமிஸ் பண்ணேன் அவங்களுக்கு நியாயம் வாங்கி தருவேன்னு சொல்லிட்டு, அது உண்மை. நான் எனக்கு நானே ப்ராமிஸ் பண்ணிக்கிட்டேன் இந்த ரிவெஞ்ச் பிளான்ல இருந்து பேக் வரக்கூடாது, ரிவெஞ்ச் எடுத்துட்டு தான் வரணும்னு சொல்லிட்டு, அதுவும் உண்மை. இந்த மாதிரி எல்லா உண்மையும் முன்னாடி நான் வச்சிருக்கேன், எது இதுல போய் இருக்குன்னு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பான். அப்ப ஹீரோயின் கேட்பா, உனக்கு ஜஸ்டிஸ் வேணும், அதுக்காக தான் நீ ரிவெஞ்ச் எடுக்க வந்திருக்க. அப்போ இத நான் என்ன பண்ணேன், சின்ன வயசுல நானும் உன் கூட சின்ன பொண்ணா தானே இருந்தேன், நான் உன்னை எப்படி ஹர்ட் பண்ணிருப்பேன், நான் என்ன பண்ண இதுல உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பான். அப்ப ஹீரோ சொல்வான், இந்த ஹோல் ஸ்டோரியிலேயே நீ மட்டும் தான் இன்னோசென்ட், அண்ட் நான் உன்னை லவ் பண்ணிட்டேன். நான் இந்த ரிவெஞ்ச் பிளான் பண்றப்போ இந்த லவ்ல நான் யோசிக்கவே இல்லை, இங்க வந்த அப்புறம் தான் நான் உன்னை லவ் பண்ணேன். அது மட்டும் இல்லாம ஸ்டார்டிங்ல நான் எவ்வளவு தெரியுமா யோசிச்சிருப்பேன், நான் எப்படி ஒரு எனிமியோட பொண்ணை லவ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு, பட் இப்ப அதுவும் நடந்துச்சு, நான் இப்ப லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான், ஹீரோயின் கை எடுத்து அவனோட ஹார்ட் கிட்ட வச்சுட்டு சொல்லுவான், என்னோட மைண்டுக்கும் என் ஹார்ட்டுக்கும் நிறைய வாட்டி வாரே நடந்திருக்கு. என்னோட ஹார்ட் வந்து உன்னை லவ் பண்ணுது, பட் என் மைண்ட் வந்து அது வேணாம் சொல்லுச்சு. அந்த 2 சண்டையிலுமே ஹார்ட் தான் வின் பண்ணுச்சு. நான் அப்புறம் உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ அதுக்கான ஹார்ட் பிரேக்ஸ் அண்ட் ஹர்ட்ஃபுல்லா தான் நான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் எதுவுமே பேசாம அங்கிருந்து போயிடுவா. இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல ஜமாலா காட்டுவாங்க. அவன் வீட்டுக்கு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அப்போ அந்த இடத்துக்கு வந்து சித்தி பொண்ணு வருவா. வந்து கேட்பா, என்னாச்சு, எதுக்கு இந்த டைம்ல வெளியே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஜமால் சொல்லுவான், இது என்னன்னு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். இதுக்கு என்ன பதில் சொல்ல போற அஸ்லே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். ஆக்சுவலி நம்ம சித்தி பொண்ணு பேர் வந்து அஸ்லே, ஓகேவா, இனிமேல் நம்ம அவளை அஸ்லே கூப்பிடலாம் இதுக்கப்புறம்ல இருந்து. அப்ப அவ சொல்வான், உனக்கு எப்படி இது கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. அப்ப ஜமால் சொல்லுவான், எனக்கு இது எப்படியோ கிடைச்சது, இப்ப அது முக்கியம் இல்ல, எங்களையே நீ பிட்ரே பண்ண, இதுக்கு பதில் சொல்ல புரியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஜமால் வந்து ரொம்ப ஹெவி ஹார்ட்டடா தான் இருப்பான். அவன் வந்து லிட்ரலி பிரேக் ஆயிருப்பான். அவன் அப்செட்டாகவும் இருப்பான். பிகாஸ் அவன் லவ் பண்ண ஒரு பொண்ணு இல்ல, ஸோ ஒன் சைடா லவ் பண்ணா அஸ்லேவ. ஸோ அந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி பிட்ரே பண்ணிருக்கா தெரிஞ்ச உடனே அவன் செம்மையா பிரேக் ஆகி அவனும் வந்து அப்செட்டா தான் இருப்பான். அப்ப அவன் சொல்வான், என்ன பண்ண சொல்ற, ஹீரோ ஹீரோயின் வந்து 2 பேரும் ஒன்னா சேர்றாங்க, நான் சொன்னேன், நான் விட்டா ரொம்ப க்ளோஸ் ஆயிடுவாங்க, இந்த டாக்குமெண்ட்ல ஒரு லூப் ஹோல் கிடைச்சது, அதனால நசீரை நான் அங்கே இருக்கிறதுக்கு அலோவ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அஸ்லே சொல்வா. அப்போ ஜமால் சொல்வான், நீ என்ன இருந்தாலும் இந்த மாதிரி பண்ணிருக்க கூடாது, நீ எப்படி எங்களுக்கு துரோகம் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. துரோகமா, நான் உங்களுக்கு துரோகம் பண்ணேனா, நான் தான் இந்த பிளான்ல வந்து ஸ்டிக் டு த பிளானா இருந்தேன், இந்த பிளானை விட்டு நான் தான் மாறல, ரிவெஞ்ச் எடுக்க வந்தோம், ரிவெஞ்ச் எடுத்துட்டு இருக்கோம், இப்ப என்னாலதான் அவங்க 2 பேரும் பிரிஞ்சாங்க, பாரு நான் கரெக்டா தான் பண்ணிருக்கேன், பட் நம்மள பிட்ரே பண்ணது ஹீரோ தான், ஹீரோ தான் எனிமியோட பொண்ணை லவ் பண்ணி நம்மள பிட்ரே பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அஸ்லே சொல்வா. அப்ப ஜமால்ல, நீ என்ன சொன்னாலுமே அதை அக்செப்டே பண்ணிக்க முடியாது, இந்த வீட்டுல இருக்க ஹைதருக்கும் உனக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை, 2 பேரும் ஒரே மாதிரிதான் இருக்கீங்க, வரும்போது நான் வேற அஸ்லேயே பார்த்தேன், பட் இங்க நீ வந்ததுக்கு அப்புறம் கம்ப்ளீட்டா மாறிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஜமால் சொல்வான். அப்போ வந்து அஸ்லே வந்து எதுவுமே ரியாக்ட் பண்ண மாட்டா, அவ வந்து கோவமா தான் இருப்பா.
அப்போ அவ கேட்பா, நீ கண்டிப்பா இதை வந்து ஹீரோ கிட்ட சொல்ல மாட்டல அப்படி சொல்லிட்டு அவ கேட்பா. என்னை பத்தி உனக்கு கொஞ்சமாச்சும் என்னை பத்தி 1% உனக்கு தெரிஞ்சிருந்தா உனக்கு தெரியும் நான் வந்து ஹீரோ கிட்ட எதுவுமே மறைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜமால் சொல்லுவான். அப்ப ஆஸ்ல ப்ளீஸ் நீ தயவு செஞ்சு ஹீரோ கிட்ட மட்டும் சொல்லாத. நீ மட்டும் அவன் கிட்ட சொன்னா அவன் என் மூஞ்சியை பார்க்க மாட்டான். கம்ப்ளீட்டா அவன் லைஃப்ல இருந்து என்னை வெளியே துரத்திடுவான். எனக்கு அது வேணாம். என்னால வந்து ஹீரோவை லூஸ் பண்ண முடியாது. எனக்கு அவன் கண்டிப்பா வேணும். சோ அவன் கிட்ட கண்டிப்பா சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்லே சொல்வா. அப்ப ஜமால் சொல்வான், இப்போதைக்கு நான் ஹீரோ கிட்ட போய் சொல்ல போறது இல்ல. ஏன்னா ஆல்ரெடி அவன் நிறைய ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கான். இதை போய் நான் சொன்னேன்னா இன்னும் அவன் காம்ப்ளிகேட் ஆயிடும். அவன் கிட்ட நான் சொல்லாம இருக்க மாட்டான். ஒரு நாள் கண்டிப்பா நான் உண்மையை அவன் கிட்ட சொல்வேன். அதுக்குள்ள நீ போய் நசீரோட விஷயத்த எல்லாத்தையும் நீ பண்ண எல்லா மெஸ்ஸையும் நீயே கிளீன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஜமால் சொல்லுவான். அங்க அஸ்ல வந்து கோவத்தோட வெளியே போயிடுவா. இங்க அந்த சீனை போய் கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் காட்டுறாங்க, அவ ரூம்ல இருப்பா. ஸோ இந்த சீன் ஃபுல்லாவே வந்து டைலாக்ஸ் இருக்காது, ஆக்ஷன்ஸ் மட்டும் தான் இருக்கும். இந்த சீன் முடிஞ்சதுக்கு அப்புறமா இதுல இருந்து என்ன சொல்ல வராங்கன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். அப்போ நம்ம ஹீரோ உள்ள வந்தோன்னா நம்ம ஹீரோயின் எதுவுமே பேச மாட்டா. பெட்ல போய் உட்காந்துப்பா. ஹீரோவும் பின்னாலே போய் உட்காருவான். உட்காந்துட்டு ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு சொல்லுவான், ஐம் சோ சாரி அப்படின்னு சொல்லுவான். இந்த பக்கம் ஹீரோயினால நானும் சாரி அப்படின்னு சொல்லுவா. சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான், எதுவுமே பேச மாட்டான். எழுந்து பால்கனிக்கு போயிடுவான். திரும்பி வந்து பாக்குறப்போ நம்ம ஹீரோயின் தூங்கிட்டு இருப்பா. சோ இவன் என்ன பண்ணுவான், அவ பெட்ஷீட் போத்தாம தூங்குறா சொல்லிட்டு பெட்ஷீட் எல்லாம் போத்தி விட்டுட்டு அவன் போய் சோஃபால போய் உட்காந்த மாதிரி தூங்கிடுவான். இவன் வந்து தூங்கும் போது மிட் நைட்ல முழிச்சு பார்த்தா ஹீரோ வந்து சோஃபால படுத்துட்டு இருப்பான். அவன் வந்து பெட்ஷீட் இல்லாம படுக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு பெட்ஷீட் எடுத்துட்டு போய் போத்தி விடுவான். போத்தி விடும் போது நம்ம ஹீரோ முழிச்சிட்டு பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் எதுவுமே பேச மாட்டா. மறுபடியும் போய் பெட்ல போய் படுத்துப்பா. ஸோ இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. ஆக்சுவலி இந்த சீன்ல என்ன சொல்ல வராங்கன்னா, 2 பேரும் சண்டை போட்டாலுமே ஒருத்தர் கேர் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீன்ல நம்மளுக்கு புரியுது. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயினை காட்டுவாங்க. அவர் ரூம் விட்டு வெளியே வரும்போது சித்தி பொண்ணு வெளியே இருப்பா. அப்ப 2 பேருக்கும் ஆர்கியூமெண்ட் மாதிரி போவோம். அப்ப சித்தி பொண்ணு சொல்லுவா, நான் தான் உன்கிட்ட முன்னாடியே சொன்னல, நான் லைஃப்ல பார்த்ததுலயே முட்டாளான பொண்ணா அது நீ தான் பாரு. ஹீரோவை நம்பி லவ் பண்ண, இப்ப அவனே ஏமாத்திட்டான், அவனை விட்டு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு இங்க அவர் பேத்திட்டு இருப்பா. அப்போ ஹீரோயினுக்கு வந்து செம்மையா கோவம் வரும். நான் என்ன சொன்னேன், என்கிட்ட பேசாததான் சொன்னேன், அப்ப எதுக்கு என்கிட்ட பேசுற அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவத்தோட இங்க 2 பேரும் ஆர்கியூ பண்ணிப்பாங்க. இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் எல்லாம் ஹீரோ காட்டுவாங்க. அவன் வந்து ஸ்டடி ரூம்ல உட்காந்துட்டு இருப்பான். அப்ப அந்த இடத்துக்கு வந்து ஜமால் வந்து டீ கப் போட வருவான். வந்து கொடுப்பான். அவனும் வந்து டீல வந்து சுகர் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டே இருப்பான். அவன் ஏதோ ஒரு தாட்ல இருப்பான் நம்ம ஹீரோ. அந்த தாட்டை யோசிச்சுட்டே வந்து கிண்டிட்டே இருப்பான் பாருங்க. அந்த டீ கப்பை ஸ்பூனை வச்சு ஒரு பாயிண்ட்டுக்கு மேல கிளாஸ் வந்து உடஞ்சிரும். அப்ப நம்ம ஹீரோ சொல்வான், நான் எல்லாத்தையும் உடைச்சிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அப்ப ஜமால் சொல்வான் அதெல்லாம் எதுவும் இல்ல, நீங்க அப்படிலாம் யோசிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அப்ப ஹீரோ லிட்டரலி புலம்புவான் ஜமால் கிட்ட. நான் அவகிட்ட பேசி பார்த்தேன், பட் அவ என்ன நம்புற மாதிரி தெரியல, நான் லவ் பண்றதே அவ சந்தேகப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். ஜமால்ல உன்னை நம்பவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஜமாலும் ஷாக் ஆவான். அப்ப ஜமால் கேட்பான், அப்ப வேற யாரை நம்புறா, அவங்க அப்பாவை நம்புறாளா அப்படின்னு சொல்லி கேட்பான். அப்போ ஹீரோ சொல்லுவான், இல்ல அவங்க அப்பாவையும் அவன் நம்பல, அவங்க அப்பாவும் அவகிட்ட போய் தானே சொல்லியிருக்காங்க, இப்போ அவளுக்கு யாரை நம்புறதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். அப்ப ஜமால் சொல்லுவான், லவ்வும் ரிவெஞ்ச் ஒரே டைம்ல உங்களால ஹேண்டில் பண்ண முடியாது அப்படி சொல்லிட்டு ஜமால் சொல்லுவான். அப்ப ஹீரோ சொல்லுவான், இல்ல என்னால லவ்வையும் விட்டு கொடுக்க முடியாது, ரிவெஞ்சும் விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்ட் தமத் பேசிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல வந்து நசீர் வருவான். வந்து சொல்லுவான், மஜான் எப்படி இருக்க அப்படி சொல்லிட்டு கேட்பான். ஹீரோயினும் நல்லா இருக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. அப்போ நசீர் சொல்லுவான், நான் கேள்விப்பட்டேன் அவங்க அப்பா எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாக்கெட்ல இருக்க கன் எடுத்து கீழே வைப்பான். இந்த பக்கம் வந்து ஹீரோயின் வந்து செம்மையா ஷாக் ஆயிடுவா. அப்ப நசீர் சொல்லுவான், உன்னை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக தான் நான் கன் எடுத்துட்டு வந்தேன், இந்த அது எடுத்துக்கோ, யூஸ் பண்ணிக்கோ, உனக்கு பண்ணது எல்லாத்துக்குமே நீ ரிவெஞ்ச் எடு, ஹீரோ வந்து கொன்னுடு அப்படின்னு சொல்லிட்டு நசீர் சொல்லுவான். இந்த பக்கம் ஹீரோயின்ல, என்ன பேசிட்டு இருக்க நீ, என்னால யாரையும் ஹர்ட் பண்ண முடியாது, தயவு செஞ்சு இந்த முதல்ல எடுத்துட்டு போ, என் கண்ணு முன்னாடி நிக்காத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கத்துவா. அப்ப நசீர்ல, உன்னை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நசீர் சொல்லுவான். அப்ப ஹீரோயின்ல, என்னை ப்ரொடெக்ட் பண்ண எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போக பாப்பா. அப்ப நசீர்ல, எதுவும் வந்தாலும் என்கிட்ட சொல்லு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். எங்க ஹீரோயின் எதுவுமே பேசாம அங்கேருந்து போயிடுவா. இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயினை கட்டுவாங்க. அவ வீட்டுக்குள்ளதான் வருவா. வந்தோடனே நம்ம ஹீரோ கேட்பான், நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லுவான் ஹீரோ. அப்ப ஹீரோயின்ல, என்னால இப்ப பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவ போவா. அப்ப ஹீரோல, இல்ல நீ பேசிதான் ஆகணும், தயவு செஞ்சு சைலண்டா இருக்காத, நீ சைலண்டா இருக்கிறது வந்து என்னையும் ஹர்ட் பண்ணுது, ஒன்னையும் ஹர்ட் ஆகும், அந்த மாதிரி இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். அப்ப ஹீரோயின்ல, சரி என்னால இதை டாலரேட்டே பண்ண முடியல, நீ சொன்ன பொய்யாலதான் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன், நீ மட்டும் ஸ்டார்டிங்ல இருந்து என்கிட்ட உண்மை சொல்லியிருந்தா நான் இவ்வளவு ஹர்ட்டே ஆயிருக்க மாட்டேன், அது மட்டும் இல்லாம நான் ரொம்ப ரிக்ரெட் பண்றேன் உன்னை லவ் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வா. அப்ப ஹீரோ எதுவுமே பேச மாட்டா, சைலண்டா தான் இருப்பான். அப்ப ஹீரோயின் சொல்வா, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் ரெஸ்ட் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ போக பாப்பா. அப்ப நம்ம ஹீரோல, ஓ உனக்கு டயர்டா இருக்கா, சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் தூக்கிடுவான். தூக்கி ஷோல்டர் மேல போட்டு அவளை கூட்டு போவான்.
இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் செம்மையா காத்துருவா, என்னை இறக்கி விட போறியா இல்லையா, என்னை இறக்கி விடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கத்திட்டு இருப்பா. அவளை வீட்டை விட்டு வெளியே தூக்கிட்டு வருவான். அப்ப நம்ம ஹீரோ தூக்கிட்டு போய் கார்ல போய் போடுவான். தயவு செஞ்சு சத்தம் போடாத, இங்கே ஏறி அப்படின்னு சொல்லிட்டு டோரை லாக் பண்ணிட்டு டோரை மூடிட்டு அவன் அங்கேருந்து போவான். போறப்ப நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவா, டோரை திறந்துட்டு மறுபடியும் ஓடி போக பாப்பா. நம்ம ஹீரோ பிடிச்சி லாக் பண்ணுவான். ஸோ 2 பேரும் கிட்ட இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் எதுவுமே பேச மாட்டா, சைலண்டா இருப்பா. இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஹீரோயினை பார்த்துட்டு இருப்பான். அப்ப ஹீரோயின் கேட்பா, எதுக்காக என்ன இந்த மாதிரி பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. அப்ப ஹீரோ சொல்லுவான், இல்ல சும்மாதான் பாக்குறேன், என்ன பாக்குற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அப்ப ஹீரோயின் சொல்லுவா, நான் ஒன்னும் உன்னை லவ் பண்ணலன்னு நான் சொல்லியே, லவ் பண்ணதுக்கு ரிக்ரெட் பண்றேன்னு தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவா. ஹீரோ எதுவுமே பேச மாட்டான். தயவு செஞ்சு சண்டை போட்டு உன் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாத, வண்டியில ஏறு அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில ஏத்திட்டு அவனும் கார் எடுத்துட்டு கிளம்பிடுவான். இங்க அந்த சீனை போய் கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ ஹீரோயினை காட்டுறாங்க. ஸோ நம்ம ஹீரோ ஒரு பீச் சைட் கூட்டு வந்திருப்பான். கூட்டு வந்துட்டு சொல்லுவான், எனக்கு தெரியும் நீ எப்பெல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கியோ இங்கதான் வருவேன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். அப்ப ஹீரோயின் சொல்லுவான், ஆமா உனக்கு தெரியாம இருக்கோமா, என்னதான் நீ ரொம்ப வருஷமா பார்த்துட்டே இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லுவா. அவ எதை மீன் பண்றான்னு உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்போ ஹீரோ சொல்லுவான், ஆமா நான் உன்னை பார்த்துட்டு தான் இருந்தேன். ஸோ அது மட்டும் இல்லாம நீ சின்ன வயசுலலாம் உன் பேர் எழுதிட்டு போவ பீச்சில். ஸோ அப்போ என்னைக்காச்சும் என் பேர் உன் பேர் பக்கத்துல எழுதுவியா நான் காத்துட்டு இருந்தேன். பட் என்னைக்குமே நீ எழுதுனதில்லை. நீ போனதுக்கு அப்புறம் நான் உன் பேர் பக்கத்துல என் பேர் எழுதுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். அப்ப ஹீரோயின் சொல்வா, என் பேர் பக்கத்துல பேர் எழுதுனதுக்கு தாகிர் நீ சூஸ் பண்ணியிருந்தா மேபி நம்ம 2 பேரும் இப்போ டிஃப்ரெண்ட் லைஃப்பை வாழ்ந்திருப்போம். பட் நீ ஆதிஷ் சூஸ் பண்ண, அதனாலதான் நம்ம இந்த மாதிரி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவா. ஆக்சுவலி என்னன்னா அவன் வாட்ச் பண்ணிட்டு இருந்திருப்பான்ல ஹீரோயினை. ஸோ என்ன பண்றா, எங்க போறா, எல்லாருமே வாட்ச் பண்ணிட்டு இருப்பான். ஸோ அந்த வகையில ஹீரோயினை வாட்ச் பண்றப்போ ஹீரோயின் இந்த பர்டிகுலர் பீச்சுக்கு அவரோட பேர் எழுதிட்டு போவா போல. ஒரு மிடில் ஏஜ், சின்ன வயசு அந்த மாதிரி டேர்ம், அந்த மாதிரி டைம்ல. ஸோ அப்போ ஹீரோ என்ன பண்ணுவான், அவன் பேர் பக்கத்துல அவ பேர் பக்கத்துல அவன் பேர் எழுதிட்டு போவான். ஸோ அதை தான் இங்க மீன் பண்றா. நீ ஒருவேளை தாகிர் எழுதியிருந்தனா நீ ரிவெஞ்ச் எடுக்க யோசிச்சிருக்க மாட்ட. மேபி நீ உன் லைஃப்பை நார்மலாக லீட் பண்ணிட்டு போயிருப்ப, நானும் என் லைஃப்பை நார்மலாக லீட் பண்ணிட்டு போயிருப்போம். பட் நீ ரிவெஞ்ச் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஆதிஷின் பேரை மாத்திட்டு நீ வந்ததுனால இப்போ நம்ம 2 பேருமே ஒரு காம்ப்ளிகேட்டடான ஹர்ட்ஃபுல்லான வாழ்க்கையில இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை மீன் பண்ணி நம்ம ஹீரோயின் சொல்லுவான். நம்ம ஹீரோ சொல்லுவான், நீ ஆதிஷ் பேரை அவனை தானே லவ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அப்போ ஹீரோயின்லாம், ஆமா உண்மைதான், நான் ரொம்பவே லவ் பண்ணேன் ஆதிஷா, அந்த புது பர்சனை தான் நான் ரொம்ப லவ் பண்ணேன், அது என் லைஃப்லே பண்ண பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லுவா. ஹீரோ செம்மையா பிரேக் ஆயிடுவான், அவன் ஃபேஸ் ரியாக்ஷன்ல தெரியும். அப்ப நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவா, என்னால உன் பேரை மனசுல இருந்து ஈஸியா அழிச்சிட முடியும், ட்ரேஸே இல்லாம. நான் இதுக்கப்புறம் யாரையும் லவ் பண்ணல, லவ் பண்ண போறதும் இல்லை, நம்மளுக்குள்ள எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவ அந்த செயினை அதாவது ஹீரோ கொடுத்துருப்பான்ல அந்த பெண்டன், அந்த செயினை கழட்டி நம்ம ஹீரோ கையில கொடுத்துருவான். அப்போ நம்ம ஹீரோ கேட்பான், ஆக்சுவலி நம்ம ஹீரோ பிரேக் ஆயிருப்பான். அப்போ அவன் கேட்பான், உனக்கு ஈஸியா இருக்குல்ல இதை கழட்டி கொடுக்கறது அப்படி சொல்லிட்டு கேட்பான். அப்போ ஹீரோயின்ல, இல்லை எனக்கு இது ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கு, பட் நான் அதுலேருந்து எப்படியாச்சும் மீண்டு வந்துடுவேன், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வா. அப்போ நம்ம ஹீரோ சொல்வான், உன்னை நீயே ஏமாத்திக்காத, அந்த மாதிரி எதுவுமே இல்லை, அது மட்டும் இல்லாம நம்மளுக்குள்ள ஒரு இன்விசிபிள் பாண்ட் இருக்கு, அது யாருனாலையும் உடைக்க முடியாது, நம்மளோட விதி அது, நம்ம 2 பேரும் ஒன்னாதான் இருக்கணும்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு நம்மளை விட்டு கொடுத்துடாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் எதுவுமே பேச மாட்டா, அப்படியே சைலண்டா போயிட்டு அந்த சைட் பீச்சை பார்த்த மாதிரி நிற்பா. இந்த பக்கம் நம்ம ஹீரோ செம சேடா இருப்பான். நெக்ஸ்ட் என்ன புராக் அண்ட் தமத்தை தான் காட்டுறாங்க. இங்கேயும் 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. அப்போ தமத் சொல்வா, ஹீரோயின் நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அவளுக்கு நிறைய கோ த்ரூ பண்ணிட்டு இருக்கா, அவளுக்கு ரொம்ப கஷ்டமான டைம் இது, என்னால அவகிட்ட பேசுறதை தவிர வேற எதுவுமே பண்ண முடியல, வேற எந்த ஹெல்ப் என்னால பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு தமத் புராக் கிட்ட சொல்லிட்டு இருப்பான். இந்த பக்கம் புராக்கா சொல்லுவா, ஆமா நானும் அஃபெக்ட் ஆகிதான் இருக்கேன் இந்த நிறைய இன்சிடென்ட்க்கு அப்புறமா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்போ புராக் ஸ்டார்ட் பண்ணுவான், நம்ம 2 பேரும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்ல வரும்போது தமத்தை அது கட் பண்ணிடுவா. கட் பண்ணிட்டு அவ சொல்லுவா, வேணாம் இதுக்கப்புறம் நம்மளுக்குள்ள ரிலேஷன்ஷிப்பே எதுவுமே தேவையில்லை, அது மட்டும் இல்லாம ஒரு பர்சன் மேல ஒன்ஸ் ட்ரஸ்ட் பிரேக் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் பில்ட் பண்ண முடியாது, இப்போ நம்ம ஃப்ரெண்டா நல்லா தானே இருக்கோம், அதுவே கண்டினியூ பண்ணலாம், வேற எதுவுமே என்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணாத, நம்ம ஃப்ரெண்ட்ஸாவே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமத் அங்கிருந்து போயிடுவா. எங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் என்ன ஹீரோ காட்டுவாங்க. ஸோ அந்த பீச்ல தானே இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோ பீச்ல எழுதுவான். எதுவும் எழுதிட்டு முட்டி போட்டு ஹீரோயின் கிட்ட ப்ரொபோஸ் பண்ணுவான். ஹீரோயின் அந்த சைடு நிற்பா. ஆக்சுவலி அங்க என்ன எழுதியிருக்காங்கன்னு புரியல, அது டர்க்கிஷ் லாங்குவேஜ்ல இருக்கு. ஸோ அவன் என்ன சொல்லுவானா, நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன், என்னோட எல்லா பாட்டுமே உன்னை லவ் பண்ணுது,
உன்னோட முடி, உன்னோட ஹேர், உன்னோட ஃபேஸ், நான் எல்லாத்தையுமே லவ் பண்ணுறேன், என்னை மன்னிச்சிடு, இது எதுவுமே நீ ஃபேஸ் பண்ண நான் நினைக்கல, பட் இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வந்து எதுவுமே பேச மாட்டா, வருவா, அந்த குச்சி எடுப்பா, அந்த எழுதுகிற குச்சியை அந்த சைட் போயிட்டு ஏதோ ஒரு ஆன்சர் எழுதுவா, எழுதிட்டு அவள் அங்கேருந்து போயிடுவா, இதுதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போயிடுவா. ஆக்சுவலி அவளும் என்ன எழுதுனான்னு எனக்கு புரியல, மேபி நோன்னு தான் சொல்லியிருப்பா போல. ஸோ நம்ம ஹீரோ போயிட்டு கேட்பா, எதுக்காக நீ இந்த மாதிரி பண்ணுற, நீ கோமா இருக்கேன்னு எனக்கு புரியுது, பட் ஒரு நாள் நீ என்னை மன்னிப்ப, நம்ம லவ் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். அப்போ நம்ம ஹீரோயின் சொல்லுவான், நீ என்கிட்ட எவ்வளோ பொய் சொல்லியிருக்க, அது மட்டும் இல்லாமல் நீ தாயிரே கிவ் அப் பண்ணிட்ட, நீ தாயிராவே இல்லை இப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவா. அப்போ ஹீரோவில், ஓ எனக்கு இப்போதான் புரியுது, நீ என்னை தாயிரா பார்க்குற, அதனால தான் உன்னால என்னை லவ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். அப்போ ஹீரோயின் வந்து எதுவுமே பேச மாட்டா, அங்கேருந்து போயிட்டு கீழே இருக்க மண்ணை எடுத்து ஹீரோ மேலே போட்டு அடிப்பா, மண்ணை வச்சு தூக்கி போட்டு அடிப்பா. ஹீரோவில் என்ன பண்ணுற, நீ எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்பான். அப்போ ஹீரோயின் சொல்வா, இப்போ உனக்கு புரியும்ல ரிவெஞ்சுனா அப்படின்னு சொல்லிட்டு, இது என்னோட ரிவெஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டு அடிப்பா. அப்போ நம்ம ஹீரோயின் அங்கேருந்து போகலான்னு போகிறப்போ நம்ம ஹீரோ போய் பின்னாடி ஹக் பண்ணிப்பான். ஹக் பண்ணிவிட்டு, நான் கண்டிப்பாக உன்னை விட மாட்டேன், உனக்கு கிவ் அப்பே பண்ண மாட்டேன், இதுக்கப்புறம் நீ என்னை விட்டு எங்கேயும் போகக்கூடாது, என் கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டாக ஹக் பண்ணிப்பான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் சொல்வா, நீ எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, டைம் வரும்போது நம்ம 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணிக்கலாம், நம்மளுக்குள்ளே எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வா. அப்போ ஹீரோ சொல்வா, என்னோட லவ் வந்து இந்த ரிவெஞ்சோட ரொம்ப அதிகம், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ அப்படி சொல்லிட்டு ஹீரோ சொல்வான். அப்போ ஹீரோயின் கேட்பா, நீ சொல்கிறல லவ் வந்து ரிவெஞ்சோட ரொம்ப பெருசுன்னு சொல்லிட்டு, நீ கண்டிப்பாக 2த்துல ஒன்றை சூஸ் பண்ணணும், ஒன்று லவ் இல்லைனா ரிவெஞ்சு, நீ ஏதாவது ஒன்று கிவ் அப் பண்ணி ஆகணும், நீ எதை சூஸ் பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்பா. இங்கே நம்ம ஹீரோக்கு வந்து செம்ம ஷாக்கு. இங்கே எபிசோட் 72 கம்ப்ளீட்டட். ஏன் நம்ம ஹீரோக்கு மட்டும் இந்த மாதிரி நடக்குது, அவனை மட்டும் எல்லாருமே ஹர்ட் பண்ணுறாங்க எங்கே போனாலுமே, எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னால் இந்த எபிசோடை பார்க்க முடியல, அவங்க பீரியட் என்னால் பார்க்க முடியல. இதுக்கே நான் எப்படி இருக்கேன்னா, கடைசி எபிசோட் பார்க்கும்போதெல்லாம் நான் என்ன ஆக போகிறேன்னு தெரியல, எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அண்ட் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க இந்த சீனுக்கு அப்புறம், இதுக்கப்புறம் வரப்போகிற ரோலோ கோஸ்டர் ரைடான நம்ம அரஃபாத் ட்ராமா பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ கைஸ். எபிசோட் 73 நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். கீப் சப்போர்ட்டிங் மீ, கீப் லவ்விங் மீ. See you in the next video. Bye bye.